ஹலோ ஆல், ஹாப்பி மண்டே. விநாயகருக்கு ஏன் கொட்டி கொண்டு தோப்பு காரணம் போடுகிறோம் என்று பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். ஆன்மீக வரலாற்று காரணம் என்று பார்த்தால், இந்த உலக மக்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அகத்திய முனிவருடைய கமண்டலத்தில் இருந்து காவேரியை விநாயகர் பெருமான் காக்கை ரூபமாக வந்து தட்டி விடுகிறார். அந்த காக்கை அங்கிருந்து வந்து ஒரு சிறுவனாக மாறுகிற போது அகத்தியர் கடும் கோபம் கொண்டு அந்த சிறுவனை தண்டிக்க போகும்பொழுது அந்த வினாடியே விநாயகராக காட்சி கொடுக்கிறார். அகத்தியர் உடனே, ஆஹா, காகம் சிறுவனாகி சிறுவன் விநாயகராக ஆயிற்றாரே, இவரை போய் நாம் தண்டிக்க போயிட்டோமே, தப்பு பண்ணிட்டோம் என்று தன்னை தானே தலையில் கொட்டிக் கொள்கிறார். இது புராண கதையாகும். அதற்கு அறிவியல் ரீதியாக நிறைய காரணம் இருக்கிறது. நெற்றியில் நினைவாலைகள் தூண்டக்கூடிய நரம்புகளின் முடிச்சு இங்கு இருக்கிறது. இந்த இடத்தில் அமிர்த சுரபிகள் நிறைந்து இருக்கும். நம் நெற்றியில் கொட்டிக்கொள்ளும் பொழுது நம் மூளைக்கு தேவையான நல்ல அமிர்தத்தை சுரக்கிறதாம். அதனால் தான் இந்த இடத்தில் கொட்டிக்கொள்ள வேண்டும். காதை பிடித்து நாம் தோப்புக்காரன் போடுகின்ற பொழுது நம்முடைய அகங்காரம் குறைகிறது. மமக்காரமும் அகங்காரமும் குறைந்தால், நான் என்ற ஆணவம் வற்றி போனால் மனிதன் மனித தன்மையிலே நீடித்து இருப்பான். இதுதான் சத்தியமான உண்மை. இதற்கு சூப்பர் பிரைம் யோகா என்று அறிவியல் ரீதியாக சொல்வார்கள். காதை இழுக்கும் பொழுது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும், உடலையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும். ஓம் கம் கணபதியை போற்றி போற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.